البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي مرحبا أهلا وسهلا مرحبا يا نور عيني مرحبا أهلا وسهلا مرحبا جد الحسين مرعى وجهك يسعد يا كريم الوالدين حوضك الصافي المبارك وردنا يوم النشور مرحبا أهلا وسهلا مرحبا يا نور عيني مرحبا أهلا وسهلا مرحبا جد الحسين أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل الأسرات مرحبا أهلا وسهلا مرحبا يا نور عيني مرحبا أهلا وسهلا مرحبا يا ذا الحسين شوفوا نظرة الرحيم الكاشف للكرب صنه عن كل للهلاك سيدي خير النبي مرحبا أهلا وسهلا مرحبا يا نور عيني مرحبا أهلا وسهلا مرحبا جد الحسين رضي الله عن أهل بدر رضي الله عن شهدائي رضي الله عن أهل بدر رضي الله عن شهدائي لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم إخوتي حزب المجيد أكثروا ذكر الحميد أمسكوا يد الفريد سيدنا تميم أنصاري رضي الله عن أهل بدر رضي الله عن شهدائي رضي الله عن أهل بدر رضي الله عن شهدائي توافين أنت كافين في مهمات وشافي من مضرات وما فينا غوتنا تميم أنصاري رضي الله عن أهل بدر رضي الله عن شهدائي رضي الله عن أهل بدر رضي الله عن شهدائي
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 1435வது வருடம் உருஸ் முபாரக்குடைய யௌமுல் கரீமாகும் இந்த லைலத்துல் முபாரகா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரூஹுல் வஜூத் சய்யிதுல் கௌனைன் வஸ் ஸகலைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் பஷரஃப கர்ரம் மஜ்ஜத வ அல்லம் நாயக திருமேனி அவர்களின் தெய்வீக திரு கண்களுக்கு குளிர்ச்சியான அஸ்ஹாபல் பத்ரியன்களுடைய ஃபதாயில் அல்ஹம்துலில்லாஹ் அளவிட்டு கூற முடியாத அளவிற்கு அது மிக விசாலமானது. காரணம், சர்வலோக ரட்சகராகிய நம் ஆறுயிர்க்கு அதிபதியாகிய அருமநாயக திருமேனி அஹ்மத் முஜ்தபா மஹமூத் முர்தலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்கள் பத்ர் சஹாபாக்கள் மீது எந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அன்பும் கிருபையும் பாசமும் உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ் ஷரீஃபில் பல சம்பவங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமேயானால், அதாவது ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபல் பத்ரியன்கள் மீது மற்றைய சஹாபாக்களை விட, அதாவது சர்காரது ஆலம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது தெய்வீகத்தின் கரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள் லட்சோப லட்ச சஹாபாக்கள் இருந்த பொழுதும் கூட பத்ர் சஹாபாக்கள் மீது ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த கிருபையும் உடையவர்களாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அர்ஹமுர் ரஹீமாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது ஹபீபும் நூறுமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது தெய்வீக திவ்ய திரு வதனத்தை தனது முகக்கண்ணாலும் அகக்கண்ணாலும் கண்டு ரசித்து ஆனந்த பரவசம் அடைந்து இஷ்கே முஹம்மது என்னும் சமுத்திரத்தில் தன்னை முற்றிலும் குர்பானாக்கி கொண்ட அர்ப்பணித்துக் கொண்ட சஹாபியாகிய துஃபைல் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் महबूब रब्बुल आलमीन ज़ीनतुल हिंद सय्यदी मौलाई तमीम अंसारी रज़ियल्लाहु ताला अन्हु व अफ़ाद अलैना अलबरकात मिन व फ़ी दारिन आमीन. ये माबेरुम महात्माविन ஹதரத்துல் குதுஸில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது மிகப்பெரிய தௌஃபீக்கின் பொருட்டால் பத்ருடைய தினத்தில் பத்ர் சஹாபியை பத்ர் சஹாபிக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு நாம் திக்ர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய இந்த மாபெரும் நிஅமத் நமக்கு அவன் செய்திருக்கக்கூடிய பேருபகாரங்கள் அனைத்திலும் தலையாகிய நிஅமத்தாகும். காரணம், சய்யிதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான தெய்வீகத்தின் வதனத்தை கண்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தவங்க மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அன்பிலும் பாசத்திலும் மஹப்பத்திலும் எவ்வாறு குர்பானாக வேண்டும் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனது அருள்மறையாகிய திருமறையாம் குர்ஆனுல் கரீமில் நமக்கு நல்லுபதேசம் செய்கின்றானோ அந்த அடிப்படையில் அந்த முறைப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஷ்கில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஆவார்கள். தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்த சஹாபாக்களிலும் ஏனைய சஹாபாக்கள் அனைவர்களிலும் அன்சாரின் சஹாபாக்களை மிகவும் நேசித்தார்கள். காரணம்,
அன்சாரி சஹாபாக்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்பதாகவே மக்கா முக்கர்ரமாவில் இருக்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தெய்வீகத்தின் கரத்தில் இஸ்லாத்தை ஏற்று ஈமான் கொண்டவர்கள் அன்சாரி சஹாபா கண்மணிகள். அதாவது மக்கத்து முஹாஜிரின்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மக்காவிலே பார்த்தாங்க. மாஷா அல்லாஹ். அன்சாரின் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலின் காரணமாக அவர்கள் மதீனா தய்யிபாவிலிருந்து மக்கா முக்கர்ரமாவிற்கு சென்று மக்கா ஷரீஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவதனத்தின் திருக்காட்சியை பெற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அன்சாரி சஹாபாக்கள். அதன் காரணத்தினால் இன்னும் பல குர்பான், பல அர்ப்பணம், அதாவது அன்சாரின் சஹாபாக்களுடைய ஜுஹூத், அன்சாரி சஹாபாக்களுடைய ஹித்மத் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திவ்யத்தின் இதய கமலத்தில் அன்சாரின் சஹாபாக்களுக்கு என்று ஒரு தனிப்பெரும் இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதன் காரணத்தினால்தான் மாஷா அல்லாஹ் நம்ம இதம் சஹாபி ரசூல் ரவுலா ஷரீஃப் உள்ள நுழையும் போது எழுதி வச்சிருக்கிறோம். சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸ் ஷரீஃப் வருகின்றது, ஹுப்புல் அன்சாரி ஆயத்துல் ஈமான் வ புக்துஹும் ஆயத்துன் நிஃபாக். அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பது, அன்சாரி சஹாபாக்கள் மீது முஹப்பத் வைப்பது ஈமானுடைய அலாமத்தாகும், ஈமானுடைய நிஷானியாகும், ஈமானுடைய அடையாளமாகும். அவர்களை வெறுப்பது வபுகுலுஹும், யார் அவர்களை வெறுத்தானோ ஆயத்துன் நிஃபாக், அது நயவஞ்சகத்துடைய அடையாளமாகும், அது முனாஃபிகீன்களுடைய அத்தாட்சியாகும் என்பதாக ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்கால் பிஷாரத் செய்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்சாரி சஹாபியுடைய ஹதரத்துல் அக்தஸில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை இந்த சாஅத்தில் வைத்தது போல் இந்த உலகில் அல்லாஹ்வின் நாட்டத்தின்படி நாம் எவ்வளவு நாள் அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றானோ நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியும் அன்சாரின் சஹாபாக்கள் ஆகாய தோஜஹான் சர்க்கார மதீனா நபியே முஹ்தஷம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நேசித்தார்களோ, அவர்கள் மீது எவ்வாறு மஹப்பத் வைத்தார்களோ, அவர்கள் மீது எவ்வாறு இஷ்க் வைத்தார்களோ அதை பின்பற்றி நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபல் பத்ரியீன்கள் மீது வைத்திருந்த எல்லையற்ற அன்பும் மரியாதையும் பாசமும் கிருபையும் எந்த அளவுக்கு உயர்தரமானது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் முபாரகாவிற்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்த தெய்வீக திரு சன்னிதானத்தில் மஸ்ஜித் நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸுல் கரீமில் சஹாபா கிராம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் ஜமாஅத்தாக கூடி இருக்கும் பொழுது சய்யிதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுவார்கள், அஸ்ஹாபல் பத்ரியன்களை முதல் சஃபில் அமருமாறு. அதாவது பத்ர் சஹாபாக்களை முதலாவது வரிசையில் அமருமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை பிறப்பிப்பார்கள். காரணம், ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீகத்து கண்களுக்கு குளிர்ச்சியானவர்கள். பத்ர் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீகத்திற்கு கண்களை போல ஒரு மாபெரும் சிறப்புக்குரியது வேற ஒண்ணுமே இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ் தபாரக் வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீகத்திற்கு கண்களை பற்றி அவனது கலாமுல் அலீம் ஆகிய அல் குர்ஆனுல் கரீமில் நமக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனைனி ஷரீஃபைனி உடைய அலுமத்துல் அலீமை பற்றி சொல்லி தரும் பொழுது மாஸாகல் பஸர் வ மா தகா என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அந்த திரு கண்கள் அல்லாஹ்வை கண்ட கண்கள். அல்லாஹ்வை காணும் பொழுது
அது சற்று நழுவவும் இல்லை, அது மயங்கவும் இல்லை, அது சொக்கவும் இல்லை. அதாவது வைத்த கண் வாங்காமல் சொல்லுவோம்ல, வச்ச கண் வாங்காம பாக்குறது, அது மாதிரி என்ன, கொஞ்சம் கூட ஒரு தடுமாற்றம் இல்லாமல் ரப்புல் ஆலமீனை கண்ட ஐனைனி ஷரீஃபைன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திரு கண்கள் என்பதாக சூரத் நஜ்மில் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மா ஸாகல் பஸர் வ மா தகா என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வை கண்ட கண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திரு கண்கள். பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ரத்தின சுருக்கமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா என்ன, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை கண்ட அல்லாஹ்வுடைய ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த தெய்வீகத்தின் கண்களுக்கு குளிர்ச்சியானவர்கள் அஸ்ஹாபுல் பத்ரியன்கள். யாருடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவர்கள்? அல்லாஹ்வை கண்ட கண்களுக்கு குளிர்ச்சியானவர்கள். சாதாரண கண் அல்ல. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை பார்க்க ஆசைப்பட்டு கேட்கும்போது, அல்லாஹ்வை தரிசிக்கிறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆவல் மேலிட்ட பொழுது அதுக்கு அர்ஹமர் ராஹிமீனாகி அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு தரக்கூடிய ஜவாப் பதில் என்ன, லன் தரானி, இன்று அல்ல என்றுமே என்னை நீர் பார்க்க முடியாது. லன் தரானி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன பதில் குர்ஆன் சொல்லுது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், மா ஸாகல் பஸர் வ மா தகா. ஹபீப் ரப்பல் ஆலமீன், ஹயாத்துல் கௌனைன் வ ஸகலைன், ஹயாத்துல் ஆலமீன், ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஸல்லம், ரப்புல் ஆலமீன் ஆகிய இலாஹுல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவர்கள் தரிசிக்கும் பொழுது என்ன, கொஞ்சமும் மயக்கமின்றி, கொஞ்சமும் கலக்கமின்றி, கொஞ்சமும் தடுமாற்றமின்றி பரிபூர்ணமான நிலையில் ரப்புல் ஆலமீனை தரிசித்த ஐனைனி அஸீமைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள். அந்த தெய்வீகத்தின் கண்களுக்கு குளிர்ச்சியானவர்கள் யாரு? அஸ்ஹாபுல் பத்ரியன்கள். அந்த தெய்வீகத்தின் கண் குளிர்ச்சியானவர்கள். பத்ர் சஹாபாக்களுடைய உருஸ் முபாரக் செய்யணுமா? பத்ர் சஹாபாக்களை பத்தி என்ன நினைவு செய்யணுமான்னு சொன்ன மாஷா அல்லாஹ், பத்ர் சஹாபாக்களுடைய உருஸ் முபாரக் செய்து, பத்ர் சஹாபாக்களை திக்ர் செய்து, பத்ர் சஹாபாக்களுடைய முஹப்பத்தில் இருந்தால்தான் நம்ம முஸ்லிமாக மூமினாக இருக்க முடியும். இல்லாட்டினா இஸ்லாமும் ஈமானும் என்னன்னு சொல்லி தெரியாம நமக்கு போயிடும். மாதல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு செய்திருக்கும் மாபெரும் நிஅமத் இது. அஸ்ஹாபுல் பத்ரியன்களை இந்த பத்ருடைய தினத்தில் நாம் நினைவு செய்வது அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீகத்தின் கண்களுக்கு குளிர்ச்சியானவர்கள் அஸ்ஹாபுல் பத்ரியன்கள். அதன் காரணத்தினால் ஆகாய தோ ஜஹான் رحمة كونين وثقلين نور مجسم سيد العالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم மஸ்ஜித் நபவியில் தன்னுடைய மஜ்லிஸ் தய்யிபாவில் சஹாபாயே கிராம் ரضوانுல்லாஹி அன்ஹும் அஜ்மஈன் குழுமி இருக்கும் பொழுது முதல் தரமாக முதல் சஃபில் முன் வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்த்திய அழகு பார்ப்பார்கள் பத்ரியன்களை. காரணம், பத்ரியன்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரியன்கள் மீது கொண்டுள்ள அன்பு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தவர்கள் பத்ரியன்கள். அதாவது சஹாபாக்கள் குர்பானான சப்ஜெக்ட் வேற, நம்ம அது உள்ள போல. பத்ர் சஹாபாக்கள் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் சஹாபாக்கள் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு செலுத்தியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த ஒன்றை யார் ஒரு மனிதன் வெறுத்தானோ அவனுக்கு என்ன தண்டனை சொல்லி இமாமுல் ஆலம் அபி ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்வா செய்திருக்கிறாங்க. அவனை கத்ல் செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும் என்பதாக.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த ஒன்றை யார் வெறுப்பானோ, மனமுரண்டாக தெரியாம செஞ்சுட்டான், அது அஃபு உண்டு. மனமுரண்டாக வெறுத்தானே ஆனால் அவனை கத்தல் செய்ய வேண்டும் என்பதாக இமாமுல் ஆலம் அபி ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய மார்க்க தீர்ப்பாகும், இமாம் ஹனஃபியுடைய தீர்ப்பு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் பத்ர் சஹாபாக்களை முன் சஃப்ல அமர செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகு பார்ப்பாங்க. காரணம் என்ன? பத்ரீன்கள் மீது ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு, கிருபை, பாசம். நமக்கெல்லாம் தெரியும் பத்ர் சஹாபாக்கள் 313 பேர். நம்ம கிதாபுல வாசிக்கும் போது சில அஸ்மாக்கள் முன்ன பின்ன கூட இருக்கும், அது பல ரிவாயத்துகள் இருக்குது, பல ரிவாயத்து உண்டு. ஆனால் சுல்தான் அவுலியா ஹுசூர் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி சும்மா அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கஷ்ஃபுல் குலூப் சொல்லக்கூடிய கிதாபுல சொல்றாங்க, 313 அல்ல, அஸ்ஹாபல் பத்ரீன்கள் 5013 என்பதாக. உங்களுக்கு புதுசா இருக்கு இந்த விஷயம். எத்தனை? 5013 பேர். நானே சொல்லிருக்கிறேன் 313 சொல்லி. 5013 என்ன? காதியே தோஜஹான் ஹுசூர் கரீப் நவாஸ் செய்யக்கூடிய தஷ்ரீஹ் என்னன்னு சொன்னா, அதாவது நீங்க பத்ரீன்கள்னு சொன்னோன்னு பனு ஆதத்தை மட்டும் பார்க்காதீங்க, ஜிப்ரீலும் மீகாயிலும் பத்ரீன்கள் ஆவார்கள். ஜிப்ரீலும் மீகாயிலும் பத்ரீன்கள் ஆவார்கள். பத்ர் காலத்துக்கு என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 1000 மலக்கோட வந்தாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 1000 மலக்கோட வந்தாங்க. மௌலா அலி முஷ்ரிக் குஷாரி ரிவாயத் செய்றாங்க. இந்த 2000 மலக்கோட வந்த சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 1000 மலக்கு, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 1000 மலக்கு. இது அல்லாம என்ன 3000 மலக்குகள் இறங்குனாங்க. அப்ப மொத்தம் 5000 மலக்குகள் இருந்தாங்க. அப்ப 5000 மலக்குகள் பத்ரீன்கள். பத்ரீன்கள் இந்த ஃபர்ஷில் மட்டுமல்ல, பத்ரீன்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல, பத்ரீன்கள் வானலோகத்திலும் இருக்கிறாங்க. பத்ரீன்கள் வானலோகத்திலும் இருக்கிறாங்க. எல்லா பத்ரீன்களும் பர்ஸஹுக்கு போயிடல, இன்னும் பத்ரீன்கள் இருக்கிறாங்க. விளங்குச்சா? ஹயாத்தா உள்ள எல்லா அவுலியாக்களும் ஹயாத்தா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். கபருக்கு போகாத ஒரு வலிக்கு உருசு செய்யலாமான்னு சொல்லி என்ன மஹபூபே இலாஹி ஹுசூர் ஹாஜா நிசாமுதீன் அவுலியாட்ட ஒரு மசாயில் கேட்டார் ஒருத்தர். ஒரு வலி பரதா ஆகல, ஜிந்தாவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உரு செய்யலாமான்னு ஹுசூர் நிசாமுதீன் அவுலியா சொன்னாங்க, செய்யலாமே. எப்படி? அஸ்ஹாபல் பத்ரீன்களுக்கு உரு செய்யும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இருக்கிறாங்க அல்லவா? அஸ்ஹாபல் பத்ரீன் உருஸ்ல என்ன ஜிப்ரீல் மீகாயில் ஹயாத்தா இருக்காப்ல. அப்ப பத்ர்ல கலந்து 5000 மலக்கு ஹயாத்தா இருக்கிறாங்கல்ல, அதனால என்ன ஹயாத்தா பரதா ஆகாம இருக்கும் போது என்ன உருசு செய்யலாம்னு சொல்லி சொன்னாங்க சர்க்கார். சரி, அது ஒரு மசாயில். மாஷா அல்லாஹ் பத்ரீன்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல, வானலோகத்திலும் பத்ரீன்கள் இருக்கிறாங்க. பத்ர் சஹாபாக்களுடைய மதுரை, பத்ர் சஹாபாக்களுடைய புகழை குர்ஆன் பாடிக்கொண்டிருக்குது. பத்ர் சஹாபாக்களுடைய மகத்துவத்தை குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்குது. குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு எழுத்தை பார்த்தா என்ன? ஒரு எழுத்தை பார்த்தா 10 நன்மை, கேட்டா 10 நன்மை. எழுத்தை பார்த்தா 10 நன்மை, ஓதுறத கேட்டா 10 நன்மை, ஓதுனா 10 நன்மை. ரமதானா இருந்தா 70 நன்மை எல்லாத்துக்கும். ஒரு ஹர்ஃபுக்கு, ஒரு லெஃபல் அல்பபெட் ஒண்ணுக்கு, அலிஃப் லாம் மீம், அலிஃப்னு சொன்னா 10 நன்மை, லாம்னா 10 நன்மை, மீம்னா 10 நன்மை, அதை கேட்டா 10 நன்மை, ஓதுனா 10 நன்மை. இப்படி உள்ள கலாமுல்லாவுல குர்ஆன் ஷரீஃப்ல அஸ்ஹாபல் பத்ரீன்களுடைய மத்ஹ் நிறைஞ்சிருக்குது மாஷா அல்லாஹ். பத்ர் சஹாபாக்களுடைய மௌலூது ஷரீஃப் என்ன? நம்ம மஷாயிஹ்மார்கள் அவுலியாக்கள் கோர்வு செஞ்சது மட்டுமல்ல, குர்ஆன் ஷரீஃபுக்குள்
அஸ்ஹாபல் பத்ரீனுடைய மௌலூத் இருக்கு. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூத் மானா மதுஹ் மானா என்ன புகழ்வாடு, அவங்களோட சிறப்பு இல்ஹார் ஆகுறது. மதுஹ்னா என்னங்க, சிறப்பு இல்ஹார் ஓதணும். மர்ரா வஜ்ஹாக யஸ்அத் யா கரீமல் வாலிதைன், மர்ரா வஜ்ஹாக யஸ்அத் எஜமானே சய்யிதி மௌலா யா ரசூலுல்லாஹ், என் ஆரிய ரட்சகரே தங்கள் தெய்வீக திருமுகத்தை யாரு தரிசிச்சாங்களோ தரிசித்தவருக்கெல்லாம் பாக்கியம். சத்தியம் அது, அது என்னது சத்தியம். அது யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவதனத்தை தெய்வீக திருமுகத்தை ஜியாரத் நசீபாச்சோ சஆதத்து தாரைன் ஹாசில் ஆயிடுச்சு. அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கிய தௌஃபீக் செய்வானாக. அப்ப மாஷா அல்லாஹ் ரஹ்மத் கௌனைன் வ ஸகலைன் துஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் தன்னுடைய மஜ்லிஸ் முபாரகாவுல அஸ்ஹாபல் பத்ரீன்களை எப்போது முன் வரிசையில வச்சு அழகு பார்ப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் சஹாபாக்கள் மீதுள்ள மஹப்பத், பத்ர் சஹாபாக்கள் மீதுள்ள பிரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை சய்யிதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தெய்வீகத்தின் சன்னிதானத்துக்கு மஸ்ஜித் நபவிக்கு அஸ்ஹாபல் பத்ரீன்கள் வரும்போது மஸ்ஜித் நபவி சஹாபாக்களுடைய கூட்டம் நிரம்பி வழியுது. மாஷா அல்லாஹ். முன் சஃப் இல்ல, கடைசி சஃப் கூட இல்ல, எல்லாம் ஃபுல்லா விடுச்சு. அன்னைக்கு ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பார் அக்தஸ். அஸ்ஹாபல் பத்ரீன்கள் வந்தவங்க என்ன உள்ளக்க என்டர் பண்ண முடியல, அவங்க நிக்கிறாங்க தூரமா. சர்வலோக ரட்சகராகிய நம் ஆர்விற்கு அதிபதியாகிய அருமநாயக திருமேனி ரஹ்மத்துல் ஆலமீன் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் இத பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவர்கள் தெய்வீக இதய கமலம் தாங்கல, கல்பு அத்ஹருல் அலீம் அது தாங்கிக்க முடியல. நம்ம பத்ர் தோழர்கள் நிக்கிறாங்களே, பத்ரீன்கள் உள்ளக்க வர இடம் இல்லாம நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி முன் வரிசையில இந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, கொஞ்சம் இடம் விடுங்க, கொஞ்சம் நீங்க அவன் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லி. எல்லா விஷயத்திலையும் சஹாபாக்கள் குர்பான் ஆகுவாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு தூரமா போற விஷயத்த என்ன செய்ய மாட்டாங்க, அது உயிரே போனாலும் வர மாட்டாங்க. என்ன எல்லாரும் என்ன நம்மள சொல்லல அவரை சொன்னாப்ல, அவர் என்ன நம்மள சொல்லல இவரை சொன்னாப்லன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் தனக்கு உள்ள இஜாசத்துல அடுத்த ஆளுக்குள்ள இஜாசத்துன்னு சொல்லி என்ன எல்லாரும் கண்ணை மூடிட்டு அந்த விஷயத்தை கண்டுக்காம இருக்கிறாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன மாஷா அல்லாஹ் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் ஆயத்தை நாஸில் ஆக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத் தய்யிபாவை நாவால் இக்ரார் செய்து கல்பால் தஹகீக் செய்தவர்களே. சூரா முஜாதலா 28வது ஜுஸு கதஸ்மி அல்லாஹ் 58வது சூரத் 11வது ஆயத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஸாஜிதி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். ஆயத் நாஸில் என்ன, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வையும் ரசூலையும் விசுவாசம் கொண்டவர்களே, தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி, புனித மஜ்லிஸில் இடம் விடும்படி இடம் கொடுக்கும்படி உங்களுக்கு ஆணையிடப்படுமையானால், உங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுமையானால் என்ன செய்யுங்க, நீங்க உடனே விசாலமா நடந்துங்க. புனிதமான மஜ்லிஸ்ல முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு இடம் தர வேண்டும் என்று ஆணையிடுகின்றார்களோ, உத்தரவு பிறப்பிக்கின்றார்களோ, அவர்களுக்கு என்ன நீங்க இடம் கொடுக்கறதுல என்ன செய்யுங்க, விசாலமா நடந்துங்க. சும்மா லேசா நடந்துகிட்டு என்ன இடுக்குல உட்கார வைக்காதீங்க. தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி
ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். நீங்க என்ன செய்யுங்க? விசாலமா நடந்துங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களிடத்தில் அவன் விசாலமா நடந்துக்கோ. யாருக்கு? அஸ்ஹாபல் பத்ரியன்களுக்கு யார் இக்ராம் செய்வானோ. ஆயத்துடைய மக்சத் என்ன? அஸ்ஹாபல் பத்ரியன்களுக்கு யார் இக்ராம் செய்வானோ அவனுடைய துன்யா ஆகிரத், ஈமானியத்தான வாழ்க்கை, தீனியத்தான வாழ்க்கை, துன்யவியத்தான வாழ்க்கை, உக்ரவியத்தான வாழ்க்கை, ஆகிபத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆபாதாக்கி விடுவார். ஆமீன் ஆமீன். ஆகிபத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா खुश ஆபாதாக்கி விடுவான். ஆயத்துல் குர்ஆன் யாரு ஒரு அக்ஷரத்தை கூட மாத்த விடுவான். என்ன செய்ய முடியாது? டச் பண்ணவே முடியாது. பத்ர் சஹாபாக்களுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பத்ர் சஹாபாக்கள் வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு. இன்னைக்கு எத்தனையோ ஜாஹில் என்ன அஸ்ஹாபல் பத்ரினுடைய இந்த தினத்துல கூட இந்த நாளுடைய அலுமத் என்னன்னு தெரியாம நிக்கிற எத்தனையோ ஜாஹிலான முஸ்லிம்கள் இருக்கிறான். அதுக்கு மேல என்ன இது நடத்தணுமான்னு சொல்லி கேட்கிற முனாஃபிக்குகள் எத்தனை பேர் இருக்கிறான். அவனுக்கு வேஷத்துல குறை இல்லை. தாடி பெருசா இருக்கும், மாஷா, ஜுப்பா பெருசா இருக்கும், தலப்பா பெருசா இருக்கும். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். இஸ்லாம் வேஷத்தில் அல்ல, இஸ்லாம் கோலத்தில் அல்ல, இஸ்லாம் ஹாலத்தில். இஸ்லாம் கோலத்தில் அல்ல, இஸ்லாம் ஹாலத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் என்ன செய்யல? நீங்க போடுற கோலத்தை பார்க்கல. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமா வராங்க. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்க வேஷத்தை எல்லாம் பார்க்கிறது இல்ல. வலாக்கின் இலா குலூபிக்கும், உன் இதயத்தை பார்க்கறான். ஏன்? இதயத்துல என்ன இருக்குதுங்க? இதயத்துங்கிறது என்ன? உன் இஅ்திகாதை அல்லாஹ் பார்க்கறான், உன் அகீதாவை அல்லாஹ் பார்க்கறான். இதயத்துங்கிற மக்சத் என்ன? உன் அகீதாவை அல்லாஹ் பார்க்கறான். நீங்க இபாதத்து செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அங்கீகரிக்க வேண்டுமே. ஆனால் என்ன அது? சுன்னத் ஜமாஅத்துடைய அகீதாவின் இஸ்திகாமத்தாக இருக்கணும். அது அல்லாம என்ன ஏதோ ஆப்பாக்கா சொன்ன ஜமாத்து, உம்மாக்கா சொன்ன ஜமாத்து விளங்குதா? அவருக்காக இவருக்காக இருந்துட்டு என்ன? நீ யாராவது ஒரு வஹாபியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சொன்னா என்ன? ஈமான் அங்க அவுட் ஆகிடும், ஈமான் அங்க ஹலாக்கா போயிடும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அஸ்ஹாபல் பத்ரியன்களுக்கு என்ன முன்னுரிமை அளிக்கும்படி யாருக்கும் எவருக்கும் சொல்லல. ஹைருல் குரூன்ல வாழ்ந்தவங்க யாரு? சஹாபாக்கள், மத்த சஹாபாக்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு கிதாப் வரும்போது யார் இருந்தா? யா அய்யுஹல்லதீன ஆமனு கிதாப் வரும்போது அங்க ஹாதிரா யார் இருந்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அவங்களும் சஹாபாக்கள் தான், வேற யாரும் அல்ல. கிதாப் வரும்போது யார் இருந்தா? அவங்களும் சஹாபாக்கள் தான், வேற யாரும் அல்ல. அந்த சஹாபாக்கள் என்ன நவந்து போகிறதுக்கு இஷ்டம் இல்லாம இருந்தது வேற ஒண்ணும் அல்ல. பத்ர் சஹாபாக்கள் மேல அவங்களுக்கு எந்த ஹசதும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்தை முஸ்தபா விட்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதுதான், வேற ஒண்ணும் அல்ல. ஒரு மூமின் என்ன எதை வேணாலும் கொடுத்துடலாம், எதை வேணாலும் குர்பான் ஆக்கலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத், இஸ்ஸத், இது ரெண்டுல என்ன அவன் கண்ணும் கருத்துமாக, அப்பதான் பூமியில இருக்க முடியும். காரணம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தும் மஹப்பத்தும் யாரிடத்துல அது ஆலாவாக இருக்கும்? அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். சூரா அஹ்ஸாப் 6வது ஆயத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு என்ன இர்ஷாத் செய்யறார்? நபி கரீம் ரவுஃபுர் ரஹீம் சாஹிப குலுகுல் அதீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்துல உயர்ந்த கண்ணியம், உயர்ந்த இஸ்ஸத் யாரிடத்துல அவங்களுக்கு இருக்கும்? மூமின்கள் இடத்துல இருக்கும். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்கள் தங்கள் ஆன்மாக்களை விட மேலாக நேசிப்பாங்க. யார? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேசிக்கிறதாக சில பேர் நினைக்கிறாங்க, நிறைய சுன்னத் தொழுவுறவு தான் நேசிக்குது. அது அல்லங்க.
இதாத் வேற, முஹப்பத் வேற. இதாத்துடைய அஃதல் என்ன? முஹப்பத். முஹப்பத்துக்கு அடுத்ததுதான் மற்ற எல்லா விஷயங்களும். சில பேர் நினைக்கிறது என்ன, மௌலூத் ஓதுறதோட என்ன, குர்ஆன் ஷரீஃப் ஓதும் போது நிறைய சவாபு கிடைக்குமே. அது ரமலான்ல குர்ஆன் ஓதுனா நிறைய சவாபு கிடைக்குமே. அதே குர்ஆனுக்குள் இருக்கிறது எல்லாம் முஸ்தஃபாவுடைய அலுமத்தான் தவிர வேற ஒண்ணும் அல்ல. இப்ப இந்த ஆயத்தை ஓதுற ஒருத்தர், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கீல லகும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஸாஜிதி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லகும். ஆயத்தை ஓதுறாரு. ஆயத்துடைய மானா என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான திரு சன்னிதானத்திற்கு அஸ்ஹாபல் பத்ரியன்கள் வரும் பொழுது மற்றைய சஹாபாக்கள் அங்க குழும்பி நிரம்பி இருக்கிறாங்க. பத்ர் சஹாபாக்கள் உள்ள வர்றதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் பொழுது பத்ர் சஹாபாக்களுக்கு இடம் அளிக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிட்ட பிறகும் நாயக திருமேனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திரு வதனத்துடைய அந்த அருள் காட்சியை விட்டு நீங்கிறதுக்கு எண்ணம் இல்லாத சஹாபாக்கள் இடத்தை விட்டு எந்திரிக்காம அதே இடத்துல இருக்கும் பொழுது அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஆயத்தை நாஸிலாக்க. அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஆயத்தை நாஸிலாக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஷ்ல இருந்து என்ன, கல்புல ஒரு சஞ்சலம் வருது. ஃபர்ஷ்ல இருந்து சஞ்சலம் வருது. அர்ஷ்ல இருந்து வஹ்ய் இலாஹி அங்க ஜவாப் வருது. அர்ஷ்ல இருந்து அங்க என்ன ஹுக்ம் வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ. யா அய்யுஹன் நாஸ் அல்ல, யா பனி ஆதம் அல்ல. குர்ஆன் ஷரீஃப்ல என்ன, குர்ஆன் ஆயத்தை மனம் போன போக்களை யாரும் தஃப்சீர் செய்ய முடியாது. தஃப்சீர் செஞ்சா என்ன ஆகும், காஃபிரா போயிடுவான். அப்ப என்ன, ஒவ்வொரு ஆயத்துகளும் இறங்கியதுக்கு அஸ்பாபு நுசூலாத் உண்டு. ஒவ்வொரு ஆயத்துகளும் இறங்கினதுக்கு காரணங்கள் உண்டு, அதுக்கான ரீசன் உண்டு. அப்ப சூரா முஜாதலா 58வது சூரத்துல 28வது ஜுஸுல 11வது இந்த ஆயத்து இறங்குறதுக்கான காரணம், சபப், ரீசன் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இருக்கும்போது சஹாபாக்கள் நிரம்பி வழிகிறாங்க. பத்ர் சஹாபாக்கள் ஊர்ல வர்றதுக்கு இடம் இல்லாம இருக்குது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருச்சபையுடைய பழக்கம் எப்படின்னா, பத்ரீன்களை முன்சப்ல உட்கார வைக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன கஷ்டப்படுறாங்க. நாம் பத்ரீன்கள்லாம் நிக்கிறாங்களே, மத்த சஹாபாக்கள்லாம் நிரம்பி வழிகிறாங்களேன்னு சொல்லி எஜமா என்ன செய்யறாங்க, தெய்வீக திரு நாவு திறந்து அவங்க பேசுறாங்க, இடம் விடுங்க பத்ரீன்களுக்குன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருக்காட்சி நீங்கி போறதுக்கு சஹாபாக்கள் யார் என்ன செய்யல, இஷ்டப்படல. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா தய்யிபாவை லிசானால் இக்ரார் செய்து கல்பால் தஹகீக் செய்தவர்களே, நாவால் முடிந்து உள்ளத்தால் ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கீல லகும், உங்களிடத்தில் உத்தரவிடப்பட்டால், உங்களிடத்தில் கூறப்பட்டால், உங்களுக்கு ஆணையிடப்பட்டால், இதா கீல லகும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி, மஜ்லிஸ்ல இடம் விடுறதுக்காக, மஜ்லிஸ்ல இடம் விடுறதுக்காக உங்கள்கிட்ட கூறப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க, தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு, நீங்க என்ன செய்யுங்க, விசாலமான முறையில் நடந்துங்க, உடனே இடம் விடுங்க, உடனே இடம் விடுங்க. இந்த ஆயத்துல 3 விஷயத்தை அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், இர்ஷாத் செய்யறான். ஒன்னு, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிட்டால் அதுக்கு உடனே நம்ம குர்பான் ஆகணும், அர்ப்பணம் ஆகணும். இரண்டாவது என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபல் பத்ரீன்களுக்கு இடம் தரும்படி சொன்ன சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க சும்மா சின்ன இடத்தை கொடுத்துட்டேன்னா அவங்கள நான் ஒரு தொடையை தூக்கிக்கிறேன், நீங்க இடையில உட்கார்ந்துங்க, அப்படி சொல்றது அல்ல. தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லகும், விசாலமா நடந்துங்க. பத்ரீன்களை பார்த்தா என்ன செய்யுங்க, நீங்க அங்கிருந்து எழுப்பிடுங்க, அவங்க சீட்டை அதை விட்டுருங்க, முன் வரிசையில் அவங்க தான் இருக்கணும். யாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திரு கண்கள், ஐனைனி ஷரீஃபைன், ஐனைனி கரீமைன், எதை பார்க்கணும், பத்ரீன்களை தான் பார்க்கணும். அதனால என்ன, நீங்க அங்கிருந்து என்ன செய்யுங்க, இடத்தை காலி பண்ணுங்க, நடக்குதா, இடத்தை விசாலமா விடுங்க. அப்படி விட்டுட்டா என்ன, அல்லாஹ் அவங்க விஷயத்துல விசாலமா இருப்பான். அப்ப என்னங்க, இந்த ஆயத்துக்கு வேல்யூவேஷன் வந்துட்டு முடிஞ்சு போயிடல,
குர்ஆன் முத்தலகானது. குர்ஆன் கைர மக்லூக். குர்ஆன் ஒரு படைப்பல்ல. குர்ஆன் படைப்பா இருந்தா அல்லாஹ் படைச்சவனா, அல்லாஹ் ஒரு படைப்பா போயிடுவான். அப்ப அல்லாஹ் படைச்ச காலிக் இன்னொருத்தர் இருக்கணும். அல்லாஹ் காலிக், அல்லாஹ் காலிக். அல்லாஹ் யாரு? அல்லாஹ்வை யாரும் படைக்கல. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்ச காலிக். குர்ஆன் என்ன மஹ்லூக்கா இருந்தா அல்லாஹ் மஹ்லூக் ஆகிடும். காரணம் என்ன? குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய ஸ்பீச் குர்ஆன். அப்ப என்ன? குர்ஆன் ஹல்கா இருந்தா அல்லாஹ் ஹல்கா வேணும். அப்ப அல்லாஹ் படைக்க ஒரு ஹாலிக் வேணும். அப்ப அந்த ஹாலிக்கு இன்னொரு ஹாலிக் வேணும். கடைசியில் என்ன? 366 விக்கிரகத்தை வைக்க வேண்டியதுதான் மாதல்லா. அப்ப என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்துல ஹத்தல் கியாமத், கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மூமின்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லுபதேசம் இர்ஷாத் செய்யறார். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனூ. இப்ப பதில் சஹாபாக்கள் எங்க வர்றாங்க? நம்ம எந்திரிச்சு இடம் விடுறதுக்கு. அது அர்த்தம் இல்லைங்க. பத்ரீன்களை கண்ணியப்படுத்துதல் ஆயத்துடைய மக்சத் அதுதான். பத்ரீன்களை இஸ்ஸத்படுத்துதல். பத்ரீன்களுடைய குர்பானியத், எப்படி குர்பானானாங்க, அவங்க எப்படி ஜுஹூத் செஞ்சாங்க, அவங்களோட மகாம் என்ன, அவங்கள பத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க, அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தர்றான் என்பதை பற்றி நாம் அறிந்து ஆராய்ந்து ஆய்வு செய்து அவர்களை நேசிப்பதுதான் என்ன, நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய ரெஸ்பெக்ட். அதுதான் மஹப்பத்துடைய நிஷானி, மஹப்பத்துடைய அலாமத், மஹப்பத்துடைய அடையாளம். பத்ரு சஹாபாக்கள் நேசிக்கிறது என்ன? குர்ஆனுடைய ஷர்த், குர்ஆனுடைய ஹுக்கும். எப்படி? அகிமுஸ் ஸலாத் வாத்துஸ் ஸகாத், தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ் எப்படி ஹுக்கும் போடுறான். அது மாதிரி என்ன? அஸ்ஹாபுல் பத்ரீன்களை நேசிக்கிறது என்ன? குர்ஆனுடைய ஹுக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நாம் ஈமான் கொண்ட மூமின்களாக இருப்போமே, ஆனால் நம் மீது கட்டாய கடமை பத்ரீன்களை நாம் இக்ராம் செய்யறது. நாம் பத்ரீன்களை நாம் இக்ராம் செய்யறது, நாம் அவர்களை மது செய்யறது, நாம் அவங்களை போற்றி புகழ்றது. அல்லாஹ் என்ன சொல்றான்? தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹ் லக்கும். சும்மா நீங்க எடுக்க விடாதீங்க, விசாலமா நடந்துங்க. அவங்கள பார்த்தா எந்திரிச்சுங்க, நீங்க அவங்கள ஏதோ விட்டுருங்க நீங்க. காரணம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ரீன்களை விட இஷ்டமானவங்க வேற யாரும் கிடையாது. மாஷா அல்லாஹ். அப்ப இன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஹாபுல் பத்ரீன்களுடைய தினம். ஷஹதா அல் பத்ர் 14 சஹாபாக்கள் ஷஹீதான 14 ஷஹதாக்களுடைய உருஸ் முபாரக் 1435 இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ். அதை இந்த ரமதான் கரீம் பிற 17 நம் ஆறுயிர் தாயாகிய குர்ஆன் நமக்கு யார உம்மான்னு சொல்லுதோ, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான துணைவி ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திவ்ய திருவதனத்தோடு ஒட்டி உறவாடக்கூடிய பாக்கியம் பெற்ற நாயகிமார்களாகிய உம்மஹாத்துல் முஃமினீன்களான நாயகிமார்களில் முக்கியமான நாயகியாகிய சன்மார்க்க கடலாகிய உம்முல் முஃமினீன் சையீதா ஆயிஷா துஹ்ரா சித்திகத்துல் உல்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய தினமா. ரமதான் போற 17 என்ன? ஆயிஷா அம்மாவுடைய உருஸ் முபாரக், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய கராபாத். நாம் அவங்களை என்ன, நாம் அவங்களை கண்டியப்படுத்துறதும் நேசிக்கிறதும் நாம் நினைவு செய்யறதும் நம் மீது கட்டாயமான கடமை. காரணம் என்ன? குர்ஆன் நமக்கு அவங்களை உம்மான்னு சொல்லுது. குர்ஆன் நமக்கு நம்ம உம்மா, நம்ம பெத்தத்தினால நம்ம உம்மான்னு சொல்றோம். அல்லாஹ் நமக்கு உம்மா வைக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா பரிசுத்தமான திரு மனைவிமார்களையும் அதில் ஒரு நாயகியாகிய உம்முல் முஃமினீன் சையீதா ஆயிஷா துஹ்ரா சித்திகத்துல் உல்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உருஸ் முபாரக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்த குடும்பத்தார்களை, அஹ்லு பைத்துகளை, கராபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொன்னா, புகாரி ஷரீஃப்ல
இமாம் புகாரி அவர்கள் சையதுனா கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கவுலை பதிவு செய்திருக்கிறாங்க. சித்திக் அக்பர் நாயகம் சொல்றாங்க, சித்திக் அக்பர் நாயகம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி والذي نفسي بيده لقرابة رسول الله صلى الله عليه وسلم أحب إلي أن أصل من قرابتي. رواه البخاري. அதாவது என்னுடைய ஆன்மா எவன் வசம் இருக்குதோ அவன் மீது நான் ஆணையாக சொல்றேன். சொல்றது யாருங்க? சாதாரண ஆளுங்க. சித்திகுல் அக்பர். கிதாபு ஏதோ ஒரு கிதாப் அல்ல, புகாரி ஷரீஃப், ரவாஹுல் புகாரி. மத்தன் என்ன? வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகராபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்ப இலைய அன் அஸில மின் கராபதி. அதாவது என் ஆன்மா எவன் வசம் இருக்குதோ அந்த நாயன் மீது நான் சத்தியமா நான் சொல்றேன். சித்திக்கிறான் சொல்றாங்க, சத்தியமா நான் சொல்றேன், என்னுடைய குடும்பத்தாரோடு நான் சேர்ந்து இருப்பதை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரோட நான் என்ன சேர்ந்து இருக்கிறது நான் ரொம்ப ரொம்ப நான் ஆசைப்படுறேன், நான் ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கிறேன், விரும்புறேன்னு சொல்றாங்க. யாரு? சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாஹியுடைய உருஸ் முபாரக் நாள், ஆயிஷா நாஹியுடைய விசால் முபாரக் நாள், ஆயிஷா நாஹி பரதான நாள். நாம உருஸ் முபாரக் மஜ்லிஸ் செய்யும் போது என்ன, அந்த மஜ்லிஸ்ல அன்றைய அரசுடைய மதஹப் பத்தி நம்ம சொல்றோம். ஃபதாயில் பத்ர் சஹாபாக்களுடைய ஃபதாயில பார்த்தோம் ஆயத்துல் குர்ஆன் மூலமா. அது மாதிரி என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் வராங்க, அல்லாஹ்வுடைய படைப்பு அனைத்திலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான விருப்பமான படைப்பு எதுன்னு சொன்னா அது ஆயிஷான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஆயிஷான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பாசமா இருந்தாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் ஹயாத்துல் கௌனைன் வ ஸகலைன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்கன்னு யாரு சொன்னானோ அவன் ஈமான் மூத்தா போயிடுச்சு. புரியுதா? அவர்கள் ஹயாத்துல் கௌனைன் வ ஸகலைன் நம்மட கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்காம இல்லை. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலம ஷஹாதால இருந்து, இந்த ஜட உலகில இருந்து அவர்கள் விசால் முபாரக் ஆகும்போது, பர்தா ஆகும்போது ஆயிஷா நாயத்துக்கு ஒரு நன்மாராய் சொன்னாங்க. அதாவது ஆயிஷா நாயத்துக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு முஹப்பத்தா இருக்கிறாங்கிற விஷயத்தை நான் சொல்ல வரேன். அப்ப ஆயிஷா நாயத்து மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பாசமா இருக்கிறாங்கிற விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை பார்த்து ஒரு திருமொழி சொல்றாங்க, யா ஆயிஷா லா ஆயிஷா இல்லா ஆயிஷல் ஆஹிரா, யா ஆயிஷா லா ஆயிஷா இல்லா ஆயிஷல் ஆஹிரா. அதாவது என்ன, அடுக்குமொழியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதை பேசியிருக்கிறாங்க, அடுக்குமொழி பேசியிருக்கிறாங்க, கவிதை பாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தகாலத்துகள்ல இது என்ன சொல்றாங்க ஜமா, யா ஆயிஷா, ஓ ஆயிஷாவே, லா ஆயிஷா வாழ்க்கைங்கிறது இல்ல ஐஷல் ஆஹிரா, ஆஹிரத்துடைய வாழ்க்கையை தவிர துனியாவுடைய வாழ்க்கை அல்ல. அதுக்கு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத கவிதை போல சொல்றாங்க. ஏன்னா ஆயிஷா நாய் மேல உள்ள மஹப்பத், யா ஆயிஷா லா ஆயிஷா இல்ல ஐஷல் ஆஹிரா. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பும் பாசமும் பொழிந்த நாயகத்துடைய துணைவி, ரஹ்மத்துல் ஆலமீனுடைய துணைவி, ரப்புல் ஆலமீன் நமக்கு தாயாக்கி குர்ஆன் ஷரீஃப்ல என்ன, வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபி கரீம் ரவுஃபுர் ரஹீம் சாஹிபு குலுகுல் அலீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான மனைவிமார்கள் எல்லாம் என்ன, மூமின்களே உங்களுக்கு தாய்மார்கள் ஆவார்கள், உங்களுக்கு அவங்க எல்லாம் என்ன உம்மாமார் ஆவார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அஸாப்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய தாயாகிய உம்முல் முஃமினாகிய ஆயிஷா நாகியுடைய முபாரக்கான உருஸ் ஷரீஃபுடைய புனிதமான தினமுமாக இருக்குது இந்த ரமதானுல் கரீம் 17வது நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்திலும் இஷ்கிலும் அஸ்ஹாபுல் பத்ரீன்களும் ஷுஹதால் பத்ரீன்களும் உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாகியும் எவ்வாறு குர்பான் ஆகி ஃபனாஃபிர் ரசூலுடைய மன்சிலை அடைந்தார்களோ அதே போன்று அவர்கள் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.